பரமக்குடியில் 4 வழிச்சாலை பணிக்காக அரசு உத்தரவை மீறி அதிக அளவில் பனை மரங்கள் வேரோடு வெட்டி சாய்க்கப்பட்டதால் மர ஆர்வலர்கள் வேதனையடைந்தனர். தமிழகத்தில் பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரை தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக மேம்படுத்தும் திட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்காக சுமார் ஆயிரக்கணக்கான பனை மரங்களை தனியார் நிறுவனம் வேரோடு வெட்டி சாய்த்து அப்புறப்படுத்தியுள்ளது. இதனால் மர ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆட்சியின் முன் அனுமதியின்றி வெட்டக்கூடாது என உத்தரவு உள்ள நிலையில் 4 வழிச்சாலை பணிக்காக ஆயிரக்கணக்கான பனைமரங்களை தனியார் நிறுவனம் வெட்டி வரும் சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 வழிச்சாலைக்காக இருக்கிற பனைமரத்தை பூரா வெட்டுறாங்க, பனைமரத்தை வெட்டி கடத்துறாங்க. ரெண்டாவது ஒரு பனைமரம் வெட்டணும்னா 25 கண்டுகள் நடணும்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்கு. அந்த ஆர்டரை மதிக்காமல் பனைமரத்தை மட்டும் இல்லாமல் புளிய மரம் எல்லா மரத்திலுமே வெட்டி கடத்துறாங்க. அது பக்கத்தில் உள்ளதையும் கடத்துறாங்க. தயவு கூர்ந்து இதுவரை இந்த நமது ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வறட்சி மாவட்டமாக இருக்கின்றது. அந்த வறட்சி மாவட்டத்தில் பனைத்தொன்னை தொழில் செஞ்சு கொடுக்க செய்கிறாங்க. அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு அந்த மரத்துக்குள்ளே பூரா வெட்டினாங்கன்னா எப்படி அந்த தொழில் செய்ய முடியும்? தயவு கூர்ந்து அதற்குண்டான நடவடிக்கையை எடுத்து நமது தமிழக அரசு மத்திய அரசு இந்த மத்திய அரசுலேருந்து அது தேசிய மரமாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது இன்றைக்கு தேசிய உணவு அந்த பனைமரத்தை தேசிய கல் இறக்குறாங்கல்ல, அது தேசிய மரமாக ஆக்கி உணவுப் பொருளும் ஆக்கிட்டாங்க. அது உள்ள வர்ற தென்னம்பால் பதநீரையும் கல்லையும் தேசியமயம் ஆக்கிட்டாங்க. ஆகையால் தயவு கூர்ந்து இனிமேல் வரக்கூடிய அரசுகள் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். இனிமேல் மத்திய அரசு ஆகையால் பனைமரத்தை இனிமேல் மத்திய அரசு மாநில அரசு வெட்டக்கூடாதுன்னு தடை செய்ய வேண்டும்.